Daily. Taste the Daily. அத்தை, இந்தாங்க பால் குடிங்க. வேணா கண்மணி, இவ்ளோ முயற்சி பண்ணியும் வீணா போயிடுச்சே. அந்த ருத்ரா உண்மையை சொல்லிடுவா. இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துரும் நினைச்சா அவ மாத்தி பேசிட்டா. நானும் இதை எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. ஏமா, எப்படி வாசல் வரைக்கும் நம்ம கிட்ட அப்படி பேசினவ திடீர்னு எப்படி மாத்தி பேசினா? இடையில என்ன நடந்திருக்கும்? எனக்கே கணேஷ பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே புரிஞ்சுது. நாம வாசகி மாதவனை போயிட்டாங்கன்னு நினைச்சு போனோம்ல, ஆனா அவங்க போகல. வாசகி மாதவனை இறக்கி விட்டுட்டு ருத்ராவை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போயிருக்கா. மாதவன் வீட்டுக்கு வந்தப்போ அங்க கணேசன் இருந்திருக்காரு. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கணேசனை மாதவன் அடிச்சு போட்டிருக்காரு. வாசகிக்கும் தகவல் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் வாசகி ருத்ராவை மிரட்டி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண வச்சிருக்கா. இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு தலை சுத்துது. அதுவும் இந்த மாதம் இருக்கானே, மருமகன் தான், சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அவன் மாதவன் இல்ல, மலமுழுங்கி மகாதேவன். அத விடுங்க அத்தை, இந்தாங்க பால் குடிங்க. ஏமா, இப்ப என்ன பண்றது? அந்த ருத்ராவை மறுபடியும் தேடி பிடிச்சு அவளை 2 சாத்து சாத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? அத்தை, இனி ருத்ராவை நாம கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. வாசுகி ரொம்ப சுதாரிச்சிருப்பா. ருத்ராவை கொண்டு போய் இந்நேரம் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சிருப்பா. ஐயோ, இந்த கேடிங்க கிட்ட எப்படி போராடுறதுனே எனக்கு தெரியல. வாசுகி, அட்டெண்ட் பண்ணுங்க அத்தை, என்னன்னு பேசுங்க. அட்டெண்ட் பண்ணுங்க. ஏய், என்னடி? அம்மா, உனக்கு அறிவே இல்லையா? புத்தி பேதலிச்சு போச்சா? அந்த கொலகாரிய தப்பிக்க விட்டுட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பலன்னு பாக்குறியா? யாரடி கொலகாரி? பூமிய கொலை பண்ணது நீ. அதுக்கு உடந்தையா இருந்தது உன் புருஷன். அனாவசியமா அடுத்தவங்க மேல எல்லாம் பழிய போடாத. மா, நீ எந்த உலகத்துல இருக்க? அப்படிலாம் கொலை பண்ணிட்டு ஈஸியா யாரும் தப்பிச்சிடலாம் முடியாது. கொலை பண்ணது கண்மணி தான். நான் தான் எல்லாம் பண்ணேன்னு நிரூபிக்கிறதுக்கு ருத்ராவை கூட்டிட்டு வந்து நிறுத்தினீங்கல்ல, என்ன ஆச்சு? உங்களுக்கே அது வினையாச்சா? ஏய், நாங்க உண்மையை கொண்டு வந்து நிறுத்தினா போதும்னு நினைச்சிட்டோம். நாங்க உன்னையும் மாதவனையும் ரொம்ப குறைச்சு எடை போட்டுட்டோம். நீங்க எவ்வளவு பெரிய கேடிங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு இப்பதானே தெரியுது. மா, நீ தப்பானவ கூட நிக்கிற, அதனால்தான் அவமானப்படுற. பேசாம அவளை விட்டுட்டு வா. பூமி கொலையில அவ ஜெயிலுக்கு போறத யாராலையுமே தடுக்க முடியாது. இது பாரு, நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும், நான் கண்மணியோட இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் கண்மணி அசைக்க முடியாது. அவ மேல உன் நிழல கூட நான் பட விட மாட்டேன். அவளை இழுத்துட்டு போற சுனாமி உன்னையும் இழுத்துட்டு போயிடும். ஏய், அம்மா வச்சேன்னு பாவப்பட்டு சொல்றேன், நீ தப்பிச்சுக்கோ. இத பாருடி, நீ சுனாமி எல்லாம் இல்ல, என் முன்னாடி சுண்டக்கா. வைடி போன வை. மா, அம்மா. ச்சே, சுனாமியா சுனாமி, பினாமி. ச்சே, எப்படி பேசுறா? கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம. பூமியை கொலை பண்ணிட்டு இப்படி இவன் நெஞ்ச நிமித்தி பேசுறத பாக்கும்போது எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. இங்க பாருமா, நான் அவளை சும்மா விட போறதில்ல. அவளை நான் சும்மா விட்டா பூமியோட ஆத்மா என்ன மன்னிக்காது. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க இவ்வளவு டென்ஷனை மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு மன அழுத்தமா மாறிடும். நீங்க எப்பவும் என் கூட இருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது போதும் எனக்கு. நான் வருணுக்கு புரிய வச்சு அந்த வாசுகிக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீங்க தைரியமா இருங்க. சரி, வாங்க அத்தை, படுக்கலாம். பால். வா, ரூமுக்கு போலாம்.
என்னங்க இவன் சாப்பிடாம படுத்துட்டு இருக்கான்? டேய் சாப்பிட வாடா. வேண்டாம். இத பாரு, நீ சாப்பிடலன்னா அப்புறம் உன் சித்தப்பா என்னதான் வந்து திட்டுவான். பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். டேய் கொஞ்சமாவது சாப்பிடுறா ப்ளீஸ்டா. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, வேணாம் விடுங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். இருங்க, ஒரு வழி பண்றேன். அம்மா அம்மா. ச்சே. டேய் கடைசியா கேக்குறேன், நீ சாப்பிட போறியா இல்லையா? இல்ல, எனக்கு வேண்டாம். எப்படியோ போடா. எல்லாம் என் தலை எழுத்து. இவன் சாப்பிட்டு தூங்கலன்னா எல்லாத்துக்கும் வந்து என்னதான் திட்டுவான் அந்த வருண். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. தூங்கிட்டாலங்க பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் சாப்பிடுன்னு சொல்லி தூங்கிட்டா. இப்ப அவன் வந்து என்ன கத்த போறான்? என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வாசுகி? டென்ஷன் ஆகாத வாசுகி. வந்துட்டான். என்னாச்சு? பாப்பா அதுக்குள்ள படுத்துட்டான். சாப்பிட்டானா இல்லையா? அவன் எங்க சாப்பிட்டான்? அப்பல இருந்து சாப்பிடுன்னு அவ்வளவு கத்திட்டு இருக்கேன், என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான் அவன். வாசுகி கிட்டயாவது பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். என்னெல்லாம் எட்டி உதைக்கிறான் மாப்ள. பப்பு 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 சித்தப்பு, வா சித்தப்பு. ஏன் சாப்பிடாம இருக்க? எனக்கு சாப்பாடு வேண்டாம் சித்தப்பு. எனக்கு இந்த வீடே பிடிக்கல. பப்பு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதான் உன் வீடு. இங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ இங்கதான் இருக்கணும். சாயந்தரம் கண்மணி அம்மாவும் பாரு பாட்டியும் அங்க வந்தாங்க. இன்னையோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். இனி எப்பவும் அம்மா பாட்டி எல்லாம் சேர்ந்து இருப்போம்னு நினைச்சேன். அண்ணன் மறுபடியும் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்கள அனுப்பி விட்டீங்க. என் அம்மாவும் பாட்டி இல்லாத வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும்? Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.